சுவாமியே சரணமையப்பா. அம்மா கையால் மாலையை போட்டுட்டு அபுதாபியிலிருந்து ஸ்வபரிமலைக்கு எப்படி பயணம் செஞ்சேங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ. நானும் என்னோடய பொண்ணு தான் மாலை போட்டிருந்தோம். அபுதாபியில் படிபூஜை நடத்துகிறதெல்லாம் பெரிய விஷயம். அதையும் நடத்தி வச்சு சாதித்து காட்டிட்டார் ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. மிக சிறப்பாக படிபூஜை நடந்தது. மொத்தம் 4 நாள் பிரயாணம் எனக்கு. வியாழக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு அபுதாபியிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பி மத்தியானம் 12:30 மணிக்கு அபுதாபிக்கு ரீச் ஆகிட்டேன். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு சோரிமலைக்கு கிளம்பியாச்சு. அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்பி போனோம். ரொம்ப கொஞ்சம் பயந்துகிட்டே சாமி கும்பிட்டே தான் போனேன். ஏன்னா செக்கிங்கில் மாலை ஏதாவது கழட்ட சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் அதுக்கான வழியே இல்லை. நானும் என்னோடய பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏர்போர்ட் ரொம்ப பெருசுனால அங்கே இருக்கிற ஃப்ரீ வெஹிக்கிளை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். மாலையை கலட்ட சொல்லலை செக்யூரிட்டி செக்கில். ஃப்ளைட்டில் லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் வியாழக்கிழமை 10 மணிக்கு ரீச் ஆகிடுச்சு. ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 6:30க்கு சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் போயிட்டு இருமுடி கட்டியாச்சு. எரிக்கல் தேங்காயை எரிஞ்சிட்டு நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த ட்ராவல்ஸில் ஏறி தான் இதோ இந்த வண்டி தான் அது. ஐயப்பனோட துணையோட என்னோடய பிரயாணம் ஸ்டார்ட் ஆச்சு சோரிமலைக்கு. ஸோ நான் போன ட்ராவல்ஸோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சூப்பராக கொண்டு போய் தரிசனம் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து கோயம்புத்தூரில் விட்டுருவாங்க. உங்களுக்கு தேவைனால் நீங்கள் அந்த ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் போயிட்டு வந்துக்கங்க. சுவாமியே சரணமையப்பா. உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். ட்ராவல் ஏஜென்சிக்காரரே ஐயப்பன் கோயிலுக்கு முன்பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் போன டேட் எதுன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை 6, 7, 8 அந்த மாதிரி டேட்டில் தான் நான் போயிருந்தோம். ஆனாலும் பயங்கரமான பனிமூட்டம் இருந்தது. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம். நானும் என்னோடய பொண்ணும் கன்னி சுவாமிகள். டிரைவர் எங்களுக்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துட்டே போனார். ஏன்னா திரும்பி வரப்போ பஸ்ஸில் தான் பம்பையிலேருந்து நிலக்கல் வரைக்கும் நீங்கள் வர வேண்டியிருக்கும். காலையில் 5 மணிக்கு எங்களை இறக்கி விட்டாங்க பம்பையில். தண்ணி பட்டு சில்லுன்னு இருந்தது. ஆனால் பக்தர்கள் கூட்டம் அவ்வளவு. எதை பற்றியும் யோசிக்கலை. சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கோஷத்தை போட்டுட்டு அந்த தண்ணியில் இறங்கவும் அந்த ஜில்னஸ் எல்லாம் சுத்தமாக தெரியலைங்க. ஸோ சூப்பராக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஐயப்பனை தொழுதுகிட்டு அங்கேருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். ஸோ அங்கே இருமுடிக்கு எல்லாம் சூடம் எல்லாத்தையுமே காட்டிட்டு விபூதி இட்டுட்டு மறுபடியும் இருமுடியை தலையில் தூக்கி அங்கேருந்த குருசாமி எங்களுக்கு வச்சு விட்டார். ஸோ மறுபடியும் எங்களோட பயணத்தை மிக சிறப்பாக ஒரு 5 மணி இருக்கும் கிளம்பியாச்சுங்க. 5 மணி அளவில் அங்கேருந்து ஆரம்பித்தோம். இது முக்கியமான ஸ்பாட். இதுதான் ஐயப்பன் மணிகண்டனா உருவெடுத்த அந்த இடம். அங்கே தான் அந்த பம்பை ராஜா மணிகண்டனை எடுக்கிற இடம். இந்த இடத்துல நின்று ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். பயணம் அட சொல்ல அதுக்கான வார்த்தைகள் இல்லைங்க. அற்புதமான பயணம். எனக்கும் சரி என்னோடய பொண்ணுக்கும் சரி. அதை இப்போ நினச்சாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. திரும்ப எப்போ போவோங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், வருஷம் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேங்கிறதுல நான் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அற்புதங்க ஐயப்பனை போய் பார்த்துட்டு வர்றது. ஐயப்பனை போய் பார்க்குறதுக்கு முன்னால் இருக்கிற அந்த விரதம் இருக்கே, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான விஷயம். அதை நினச்சி பார்க்கும்போது இப்போயே எனக்கு பூரிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே 2 விதமான பாதை இருக்குன்னு சொல்லி. ஸோ எந்த பாதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கலாம். 2 பாதையிலையுமே சைடில் நிறையா கடை இருக்குது. உங்களுக்கு இளநீர் இருக்கும், லெமன் ஜூஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். ஆனால் தண்ணி பாட்டிலுக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. இதுதாங்க சரங்குத்தி ஆலயம். ஸோ இங்கே தான் சரத்தை குத்திட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு அந்த ஆலயத்தை அடுத்த நம்ம முக்கியமான இடத்த நோக்கி நம்மளோட பயணத்தை நகர்த்தலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி பாட்டில்ஸ் அங்கே கிடைக்காது. நீங்கள் இங்கேருந்தே சில்வர் பாட்டில், ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி கொண்டு போய்க்காங்க. தண்ணியை ஊற்றி கொண்டு போய்க்காங்க. அங்கங்கே மூலிகை தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணிவிட்டு போகலாம். இதோ பாருங்கள்,
சபரிமலை வந்தாச்சு, சுவாமியே சரணம் ஐயப்பான்னு மனசு ஃபுல்லாக சந்தோஷங்க. உள்ளே போய் லைனில் நின்றாச்சு. லயனும் செம கியூ. ஆனாலும் யார் முகத்துலேயும் துளி கூட சோர்வுங்கிறதோ இல்லை டயர்டுங்கிறதோ இல்லைங்க. ஐயப்பனை தரிசிக்க போகிறோங்கிற எண்ணம் மட்டும்தான் எல்லாரோட மனசுலேயும் இருந்தது. ஸோ ஒவ்வொரு லைனாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. என்னோடய கியூவும் அந்த டைம் வந்துச்சு ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த 18ஆம் படியினை தரிசனம் பண்ணிவிட்டு வந்த பின்னால் இருமுடியில் இருக்கிற அந்த நெய்யபிஷேகத்தை எங்களோட குருசாமி கட்டை அவுத்து அடுத்த வழிமுறைகள் என்னங்கிறத அந்த தேங்காயை உடைச்சி பிரசாதமாக எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க அபுதாபியிலிருந்து கோயம்புத்தூருக்கு நான் எப்படி வந்து தரிசனம் பண்ணிட்டு போனேங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வெள்ளிக்கிழமை என்னோடய தரிசன நாள். வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக தரிசனம் பார்த்தாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் மறுபடியும் 6:30 மணிக்கு சபரிமலையிலிருந்து வண்டி கிளம்பி கோயம்புத்தூர் வந்து சேர்றப்போ சனிக்கிழமை காலையில் 2:30 மணி. ஸோ சனிக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் ஏறி அபுதாபியில் வந்து ரீச் ஆகும்போது 12:30. ஸோ டோட்டல் 4 டேஸ் ஆச்சுங்க எனக்கு. வியாழக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு மறுபடியும் அபுதாபி வந்து ரீச் ஆகிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகிறீங்களோ அங்கே அன்னதானம் கொடுக்கறதுக்காக ஒரு லிஸ்ட்டில் எழுதிட்டுருப்பாங்க. மறக்காமல் அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் இதோ இங்கே பாருங்கள். இதுதான் ஐயப்பன் ஒரு தடவை உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாராம். அப்போது இந்த மந்திரத்தை சொல்லி தான் சிவபெருமான் ஐயப்பனை மறுபடி உயிர் தெளி வச்சாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த மந்திரத்தை தான் இவர் ஓதிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை நானும் உட்காந்து ஃபுல்லாக கேட்டேன். என் பொண்ணும் உட்காந்து ஃபுல்லாக கேட்டான். இதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா தான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் காதால் கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற நோய் கண்டிஷ்டி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் காணாமல் போயிடும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போது மலையை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் இறங்குனது வந்து இந்த சுப்பிரமணிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கழுதை பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த பாதையில் தான் நாங்கள் இறங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். சரன்னு இறங்கிக்கிட்டே இருக்கலாம். இங்கேயும் 2 சைடும் கடைகள் இருக்குது. தர்பூசணி, அப்புறம் லெமன் சோடா, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா விற்பாங்க. நீங்கள் அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டும் இறங்கி போயிட்டே இருக்கலாம். என் கூட வந்த தோழர்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்களோட அனுபவத்தை சொல்லி கொடுத்து என்கிட்ட வந்துகிட்டே இருந்தார். அவரெல்லாம் ஒரு பெரிய மனிதர், பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் சர்வசாதாரணமாக என் கூட தான் வந்து ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாங்க. அவர் சொன்ன அனுபவத்தில் கேட்டால் எனக்கு பயங்கர விரும்பப்பாக இருந்தது. அவர் வந்து இது எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக 35 வருஷமாக வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து சபரிமலைக்கு. அதெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இத்தனை வருஷமாக ஐயப்பனை நான் மிஸ் பண்ணியிருக்கேனே, எப்படி நான் ஐயப்பனை மிஸ் பண்ணேன் அப்படின்னு என்னையே நான் கோவப்படுத்திக்கிற மாதிரி எனக்கு ஆனது. எவ்வளோ அழகு பாருங்கள் சபரிமலை பா. அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ கிரீனரி, அவ்வளோ ஒரு நல்ல மனம் வீசிகிட்டே இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஐயப்பனோட மகிமைங்க. என்னோடய பொண்ணு அவ்வளோவா ஃபுல்லாக டயர்டே ஆகலைங்க. ஆனாலும் அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் வந்துகிட்டே இருந்தோம். ஐயப்பனுக்கு கோடான கோடி நன்றிகள். சுவாமியே சரணமையப்பா. மறுபடியும் ஐயப்பனை எப்போ பார்ப்போம் அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் என் மனசில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. முடியாதவங்களுக்கு அவங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி பல்லக்கு வசதிகள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு 6000 ரூபா நினைக்கிறேன். இதோ பம்பை வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பம்பையிலிருந்து கவர்மெண்ட் பஸ் ஏறி தான் நம்ம நிலக்கல் போகணும். ஏன்னா அங்கே தான் நாங்கள் வந்த வேன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம். ஸோ இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா கவர்மெண்ட் பஸ் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஏறுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் திரும்பி போகிறப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock இருக்குங்க. ஆனாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் 6 மணிக்கு சபரிமலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நைட் போய் தங்கிட்டு
ஏர்லி மார்னிங் தரிசனத்தை பார்க்குறதுக்காக இவங்கெல்லாம் இப்போ வந்துகிட்ருக்காங்க. ஸோ காலம் நேரம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஐயப்பனை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். அது மாத்திரம்தான் பக்தர்களோட மனசில் இருக்கிற ஒரே கோரிக்கை. சுவாமியே சரணமையப்பா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். அங்கே போய் இறங்கிட்டிங்கனாலே நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை சுவாமியே சரணமையப்பா. இதாங்க கவர்மெண்ட் பஸ். ஸோ இந்த மாதிரி தடுப்பணை வச்சு விட்ருப்பாங்க, க்யூ மாதிரி இருக்கும். ஸோ போக 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 பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக அடுத்த பஸ் வரும், நீங்கள் அதில் ஏறி போயிட்டே இருக்கணும். ஒரு வழியாக அங்கேருந்து நிலக்கல் போய் என்னோடய வேனை பிடிச்சி கேரளா பார்டரை வந்து அரைஞ்சாச்சு. அஸ் யூஷுவல் அந்த ட்ராவல்ஸ் வந்து ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அல்வா வாங்குறதும் இந்த நேந்திரம் சிப்ஸ் வாங்குறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் அங்கே நிறுத்துவாங்க. எனக்கு நிறுத்தின கடை சூப்பரான கடை. நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த கடைக்கு போயிட்டு சிப்ஸும் அல்வா இதெல்லாம் கேரண்டியாக சூப்பராக இருக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அது மாத்திரம் இல்லை, நான் வரப்போ ஒரு லாட்ரியும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் விழுகலை, அது வேறு விஷயம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போடுறாருன்னு நேந்திர சிப்ஸை. டைம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போது ஒரு 12-12:30 இருக்கும். ஆனாலும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கார் சிப்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.